சீனப் பழமொழிகள். தந்தையின் கோபத்தைக் கண்டு மகன் அஞ்சுவதில்லை, அவனுடைய மௌனத்திற்கே அஞ்சுகிறான். தாய்நாட்டின் சட்டத்தை மதிப்பவர்களால் தான் உலகம் முழுவதற்குமான சமாதானத்தை உருவாக்க முடியும். நோய் வந்துவிட்டால் எந்த வைத்தியரையாவது அழை. பசித்தவனுக்கு மீனை உண்ண கொடுப்பதை விட மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பதே சிறந்தது. 15 ரூபாயில் ஒருவன் மனைவியை பெறலாம், ஆனால் ஒரு கோவேரி கழுதை வாங்க 50 ரூபாய் வேண்டும். பல்லக்கில் இருப்பவன் மனிதன், பல்லக்கு தூக்குபவனும் மனிதன்தான். பற்கள் விழுந்த பிறகு நாவு மட்டும் ஆடிக்கொண்டே இருக்கும். பிரியமுள்ள தந்தையரும் தாயாருமே உண்டு, பிரியமுள்ள பிள்ளைகளும் பெண்களும் இல்லை. புதிதாய் பிறந்த கன்றுகள் புலிகளுக்கு அஞ்சமாட்டா. மருந்து கொல்லுவதில்லை, வைத்தியரே கொல்லுகிறார். மருந்தை உண்டு பத்தியம் காவாதவன் வைத்தியரின் திறமையை வீணாக்குகிறான். யார் தலைமயிர்தான் நிறம் மாறாமல் இருக்கும்? விதவை, துடுப்பில்லாத மரக்கலம். வெளிச்சம் வருகிற சாளரத்தை அடைத்தல் வைத்தியர் வருவதற்கு கதவை திறத்தலாகும்.